ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு கீரை ரெசிபி. சமைக்க போகிறது ஒரே மெத்தட் தான், பட் நம்ம யூஸ் பண்ணுற கீரை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய கீரை. முள்ளங்கியோட கீரையை வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது, அது என்னென்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ முள்ளங்கி கீரை எடுத்திருக்கோம். இந்த கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இது இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி பொடியாக வந்துட்டு நறுக்கிக்கலாம். நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. முள்ளங்கியோட கீரை வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியோட சேர்த்து தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதேமாதிரி கீரையை வாங்கினதும் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஸோ மண் சட்டின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு உளுத்தம்பருப்பும் சேர்த்தாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ நார்மலாக நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரி தான் கீரை பொரியல் இருக்கும், பட் இந்த கீரையில் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். முளைக்கட்டின முழு துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம் நம்ம. நீங்கள் எந்த துவரம்பருப்புனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அது கூடவே நறுக்கின கீரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். முள்ளங்கி கீரை கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதில் விட்டமின் ஏ இருக்குது, அதுக்கப்புறம் அயன் ஜாஸ்தி இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு மிளகாய்த்தூள், நம்ம ஆல்ரெடி காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். துவரம்பருப்பும் கீரையும் நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பும் கீரையும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின முள்ளங்கி ஒன்று சேர்த்துடலாம். ஸோ ஒரு முள்ளங்கி எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி முள்ளங்கி சேர்க்கும் போது. இப்போ முள்ளங்கியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு துவரம்பருப்பு இன்னும் வந்துட்டு ஒரு 20% குக் ஆகலை. ஸோ அகைன் நம்ம வந்து செமியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு இந்த பொரியல் செய்கிறதுக்கு, ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இந்த துவரம்பருப்பு நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம், வேக வச்ச துவரம்பருப்பை. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஃபைனலாக நம்ம எப்பவும் போல் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிருக்கணும். துவரம்பருப்பு நல்லா வெந்திருக்கணும். உங்களுக்கு அந்த டைம் தான் ஆகும் கீரை குக் ஆகிறதுக்கு. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி. ஸோ நம்ம அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி கீரை செஞ்சுருக்க மாட்டோம். கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த கொரோனா ஜாஸ்தியாக இருக்க டைமில் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் நம்ம நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.